ஒன்றிய அரசு நம் மீது இந்தியை திணிக்கிறதோ அதை போல் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது உருதுவை ஆட்சி மொழியாக திணித்தது. அப்போது மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் சார்பாக வன்முறையை ஏவி விட்டார்கள். அதில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அந்த மொழி போராட்டத்திலே 4 பேர் உயிரிழந்தார். 12 பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து தமிழுக்காக ஆதரவு தெரிவித்து உயிரை மாய்த்து கொண்டார்கள். தாளமுத்து நடராசன் உங்களுக்கு தெரியும், அவர்கள் சிறையில் இருந்து உயிர் தியாகம் செய்தார்கள். அதே மாதிரி 2 பேர் நஞ்சுண்டு இறந்தார்கள். ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீதி இருக்கக்கூடிய 7 பேர் முழுக்க முழுக்க தங்களுடைய தேக்கு மர தேகத்திலே தீயை வைத்து கொண்டு தமிழ் வாழ்க என்று சொல்லி அந்த தீயிலே கருகி சாம்பலானார்கள். இந்த அரசியல் சட்ட பாதுகாப்பை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் 4 மொழி போர்கள் தொடர்ந்து நடைபெறுது. 1938 1, 1948 2வது மொழிப்போர், 1965 3வது மொழிப்போர், 1986 4வது மொழிப்போர் என்று 4 மொழிப்போர்களை தொடர்ந்து நடத்தி இருக்கின்றோம். அதிலே தான் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முதல்ல 1938 அந்த மெரினா கடற்கரையில் வைக்கிறார். அதில் மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களெல்லாம் முன்னோடியாக இருந்து அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி அதிலிருந்து அந்த போராட்டமானது தொடங்குகிறது என்பதை பார்க்கிறோம். சட்டீஸ்கரி என்று சொல்லக்கூடிய மொழி, மராட்டி என்று சொல்லப்படக்கூடிய மொழி, அதே மாதிரி மைதிலி என்று சொல்லப்படக்கூடிய மொழி, அதே மாதிரி பல்வேறு சிறு சிறு அந்த பழங்குடி மக்களுடைய மொழி, இவற்றையெல்லாம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவருடைய தாய்மொழி இந்தி என்று எழுதிவிட்டார்கள். இன்றைக்கும் அதை எதிர்த்து மராட்டியத்திலே போர் நடக்கின்றது. அதே மாதிரி சட்டீஸ்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தாய்மொழியை நீங்கள் இந்தி என்று பதிவு செய்தது தவறு, எங்களுடைய தாய்மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சட்டீஸ்கரில் போராட்டம் நடக்கிறது. மராட்டியத்தில் இப்போல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எறிகிறது. அதாவது இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்தி பேசாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தியை போதிப்பதற்காக ஆசிரியர் நியமனத்திற்கு என்று 50 கோடி ரூபாய் தனியாக ஆரம்பத்தில் ஒதுக்கிறான். இப்போல்லாம் அதிகப்படுத்திட்டான். முதல்ல தொடக்கத்திலே 50 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டான். சரி, அது நாம் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பிறமொழி படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் வேணுமில்ல. அப்போ அந்த ஆசிரியர்கள் நியமனத்திற்கு பட்ஜெட்டில் என்னையானா பெரிய 0, ஒன்றும் கிடையாது. குமாரபாளையத்தில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தூண் இருப்பது மிகவும் சிறப்பானது. மூலக்குத்தளம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் நினைவு சின்னம் அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டு மிக சீரிய முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக அது அங்கே நிறுவப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று திராவிட மாடல் அரசின் மூலமாக உறுதி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களைப் போலவே கோவன் அவர்களுடைய குழுவினருடைய இசையை காண்பதற்கும் ரசிப்பதற்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் என்னுடைய உரையை மிக மிக சுருக்கமாக முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது என்று முன்னாலே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த உலக தாய்மொழி நாள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் காலப்பொருத்தப்பாடு கருதி சிறிது அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்பொழுது வங்காளதேசம் என்று அழைக்கக்கூடிய ஒரு பகுதி பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. மேற்கு பாகிஸ்தான் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தான். அன்றைக்கு மேற்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த வங்காளதேசம் என்பது கிழக்கு பாகிஸ்தான் என்று அமைக்கப்பட்டது. இந்த இரண்டிலேயும் முஸ்லீம்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக உருது பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார். எனவே அவர்கள் உருது மொழியை கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது திணித்தார்கள். அதை ஆட்சி மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடியவர்களும் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீம்கள், கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீம்கள். ஆனால்
கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்குனுடைய தாய்மொழி என்பது வங்காள மொழி. இந்தியினுடைய தாய்மொழியாக கருதப்படக்கூடிய உருதுக்கினுடைய அந்த மொழி என்பது இவர்களுக்கு மிகவும் அந்நியமான மொழி. எனவே இப்போ எப்படி ஒன்றிய அரசு நம் மீது இந்தியை திணிக்கிறதோ அதை போல் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது உருதுவை ஆட்சி மொழியாக திணித்தது. எனவே அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த கிழக்கு பாகிஸ்தானுடைய தலைநகராக அப்பொழுது டாக்கா இருந்தது. அதில் நண்பர்களே, நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும், அந்த டாக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் கலர்ந்தெழுந்து நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், உன்னுடைய மொழி உருது, ஆனால் என்னுடைய மொழி தாய்மொழி வங்காளம். எனவே நாம் இருவரும் மதத்தால் ஒன்றுபட்டிருக்கலாம், ஆனால் நாம் இருவரும் மொழியால் வேறுபட்டிருக்கிறோம். எனவே மதம் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய தாய்மொழியாகிய வங்காளத்தை விட்டு கொடுக்க முடியாது என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அப்போது அங்கே மற்ற கல்லூரிகளில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாம் சேர்ந்து டாக்காவில் தலைநகரில் மிகப்பெரிய ஊர்வலம் போய்குது. அப்போது மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் சார்பாக வன்முறையை ஏவி விட்டார்கள். அதில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அந்த மொழி போராட்டத்தில் 4 பேர் உயிரிழந்தார். எத்தனை பேர்? 4 பேர். அப்போ அந்த 4 பேருடைய உயிர் தியாகத்தை போற்ற வேண்டும் என்பதற்காக உலகம் முழுதும் இருக்கக்கூடிய நாடுகளில் அவர்கள் பரப்புரை செய்தார்கள். அதுக்குள்ளே அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்பது மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி தங்களுடைய தாய்மொழியை காக்க வேண்டும் என்பதற்கு மாத்திரமல்லாமல் பொருளாதார சுரண்டலுக்கு எதிராகவும் போராட்டத்தை நடத்தி அவர்கள் தனிநாடு வாங்கிவிட்டார்கள். வங்காளம், பங்களாதேஷ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாடு உருவாகிவிட்டது. எனவே இறையாண்மை மிக்க அந்த ஒரு நாடு உருவானதற்கு பிறகு அவர்கள் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய நாடுகளில் போய் பரப்புரை செய்து எங்களுடைய தாய்மொழி காப்பதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களை உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் ஒரு தாய்மொழி தினத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைத்து நாடுகளிலும் பரப்புரை செய்து அவர்கள் அதில் வெற்றி பெற்றார்கள். அதுதான் அந்த பிப்ரவரி 21ஆம் நாள் தான் அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது டாக்காவில். எனவே அதைத்தான் இன்றைக்கு உலக தாய்மொழி நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்போ இது நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. அங்கே உயிரிழந்தவர்கள் 4 பேர். ஆனால் நண்பர்கள் இங்கே சொன்னதைப் போல இந்தியை எதிர்த்து பல நூற்றுக்கணக்கான பேர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக 1965ஆம் ஆண்டு 12 பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து தமிழுக்காக ஆதரவு தெரிவித்து உயிரை மாய்த்து கொண்டார்கள். தாளமுத்து நடராசன் உங்களுக்கு தெரியும், அவர்கள் சிறையில் இருந்து உயிர் தியாகம் செய்தார்கள். அதே மாதிரி 2 பேர் நஞ்சுண்டு இறந்தார்கள். ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் சுட்டு கொல்லப்பட்டார். மீதி இருக்கக்கூடிய 7 பேர் முழுக்க தங்களுடைய தேக்கு மர தேகத்திலே தீயை வைத்து கொண்டு தமிழ் வாழ்க என்று சொல்லி அந்த தீயிலே கருகி சாம்பலானார்கள். 7 பேர் தீ வைத்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த மகத்தான ஒரு வரலாற்று பெருமிதம் நமக்கு இருக்கிறது. அப்போது 12 பேர் உயிர் இழந்திருக்கின்றார்கள். அது நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல நடராசன் தாளமுத்துல இருந்து ஆசிரியர் வீரமுத்து, சாரங்கபாணி, அதே மாதிரி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு இருந்தக்கூடிய சாரங்கபாணி, அதே மாதிரி சண்முகம் என்று சொல்லப்படக்கூடிய தோழர், அதே மாதிரி தண்டபாணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பீளமேட்டில் இருக்கக்கூடிய அந்த தோழர், அதே மாதிரி அத்திப்பாளையம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் இருந்த ஆசிரியர் வீரப்பன் என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அப்போ இவ்வளவு பேரை நாம் உயிர் பலி ஆக்கி இருக்கின்றோம். ஆனால் நம்மால் ஒரு பெரிய வரலாற்றை நாம் படைக்க முடியவில்லை என்பதை நாம் இந்த சமயத்தில் நினைவு கூற வேண்டும். நான் சொன்ன 4 பேருக்காக உலகம் முழுதும் இன்றைக்கு ஒரு தாய்மொழி நாளை பிப்ரவரி 21ஆம் நாள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம் கண் முன்னாலே 12 பேர் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வரலாறு என்பது தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கு கூட தெரியாது என்பதுதான் மிகப்பெரிய அவலம். எனவே இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு நாடு இருந்தால்தான் எல்லாம் நடக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இன்றைக்கு வங்காளதேசம் இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அப்போது இந்த இந்தி என்று சொல்லப்படக்கூடியது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வலிமை வாய்ந்த பின்னணியிலே தான் இது உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியானது திணிக்கப்படுகிறது.
இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த சமயத்தில் ஏறக்குறைய 400 பேர் உறுப்பினர்களாக இருந்தார். அதில் 50 விழுக்காடு பேர் பாகிஸ்தான் பிரிந்ததுக்கு பிறகு அதிலிருந்து நீங்கிவிட்டார்கள். மீதி இருக்கக்கூடியதில் அந்த 200 பேரில் ஒரு 50 விழுக்காடு பேர் சமஸ்தானங்களில் இருந்து வந்தவர்கள். மீதி இருக்கக்கூடியவங்க கணக்கு பார்த்தோன்னா ஒரு 100 பேர் அந்த அளவுக்கு தான் இருக்குது. 100 பேர், 100க்கு கொஞ்சம் அதிகமான பேர்கள் தான் அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தார்கள். அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்த அவர்களும் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. படித்தவர்கள், பணக்காரர்கள் தான் அந்த சமயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எனவே படித்தவர்களும் பணக்காரர்களுமாக இருக்கக்கூடியவருடைய ஒரு ஏறக்குறைய 9லிருந்து 12 விழுக்காடு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்தை அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அப்படி ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் பங்கேற்று உருவாக்கப்பட்டதான் அந்த இந்திய அரசியல் சட்டம். அதனுடைய அந்த பிரிவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 120, 210, அதே மாதிரி 343லிருந்து 355 வரை இருக்கக்கூடிய அந்த 12 பிரிவுகள், இவை அனைத்தும் முழுக்க இந்திக்கு சாதகமாக இருக்கிறது. ஒவ்வொன்று என்னங்கிறது நம்ம படிச்சுக்கலாம். இப்போ இவை அனைத்துமே அரசியல் சட்ட பாதுகாப்போடு இருக்கின்ற காரணத்தினால்தான் மிகப்பெரிய அளவிற்கு அரசாங்க வன்முறையாக அவர்கள் மற்ற தேசிய இனங்களுடைய தாய்மொழியின் மீது இந்தியை வலுக்கட்டாயமாக திணிக்க முடிகிறது. அதுக்கு அரசியல் சட்ட பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். எனவே தான் இந்த அரசியல் சட்ட பாதுகாப்பை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் 4 மொழி போர்கள் தொடர்ந்து நடைபெறுது. 1938 ஒன்று, 1948 2வது மொழிப்போர், 1965 3வது மொழிப்போர், 1986 4வது மொழிப்போர் என்று 4 மொழிப்போர்களை தொடர்ந்து நடத்தி இருக்கின்றோம். அந்த போர்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு தூரம் இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய பின்னணியாக இருந்தவர்கள் தமிழறிஞர்கள். குறிப்பாக 1938 போராட்டம் என்பது சாதாரணமான போராட்டம் அல்ல. அது திருச்சியிலேருந்து இந்தியை எதிர்த்து அஞ்சானஞ்சன் அழகரினுடைய தலைமையில் மிகப்பெரிய பேரணி சென்னையை நோக்கி சென்றது. அந்த சென்னையை நோக்கி சென்ற அந்த பேரணியில் மெரினா கடற்கரையிலே அந்த கூட்டம் கூடியது. எப்போ 1938. அதில் எவ்வளவு பேர் பங்கேற்றார்கள் என்பது வரலாற்று குறிப்பை நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு மலைப்பாக இருக்கிறது. 1938 மெரினா கடற்கரையில் 1,00,000 பேர் இந்தியை எதிர்த்து அந்த கூட்டத்தை கூடியிருக்கிறார்கள். 1,00,000 பேர் சாதாரணமாக இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாது. அதிலே தான் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முதல்ல 1938 அந்த மெரினா கடற்கரையில் வைக்கிறார். அதில் மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களெல்லாம் முன்னோடியாக இருந்து அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி அதிலிருந்து அந்த போராட்டமானது தொடங்குகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த போராட்டம் தொடங்குவதற்கு தமிழில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் பின்புலத்தில் இருந்தார்கள், யாரெல்லாம் உத்வேகமாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்று சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய பாடல்களினால மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக உருவாக்கினார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாவாணர் அவர்கள், அதே மாதிரி லக்குனார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல்லூரி பேராசிரியர். அவர் பேராசிரியர் அரசாங்கத்தை எதிர்த்து நேரடியாக இந்தி போராட்டத்தில் முன்னணி வைத்த காரணத்தினாலே அவர் தன்னுடைய பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார், பணி நீக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் லக்குனார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக தீவிரமாக முன்னோடியாக சென்றார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி முடியரசன், கவிஞர் முடியரசன், அவர் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியை எதிர்த்து பல்வேறு விதமான பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக பாவேந்தருடைய பாடல்கள் என்பது அந்த சமயத்தில் மிகவும் உத்வேகமான ஒரு சக்தியை உண்டாக்கியது என்பதை பார்க்கிறோம். எப்பக்கம் புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இதற்காக ஏற்படக்கூடிய பாதிப்பு சிறையாக இருக்கும் என்று சொன்னால் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று குறிப்பிட்டார். அது மாத்திரமல்லாமல் தமிழனுக்காக எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக அருமையான வைர வரிகளை அவர் எழுதினார். என் தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நலமேனும் என்னால் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் என்றோ என்று சொன்னார். அவ்வளவு தூரம் மிகப்பெரிய உத்வேகமிக்க வைர வரிகளை அவர் எழுதி அங்கே இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையை கலந்தெழுச் செய்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ மொழி என்பது மிகப்பெரிய ஒரு வன்மை மிக்க ஒரு சக்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு ரஷ்யாவினுடைய வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னார், அவார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மொழி, அது ரொம்ப சிறுபான்மையோர் பேசக்கூடிய ஒரு மொழி, ரொம்ப சிறுபான்மையோர் பேசக்கூடிய ஒரு ரஷ்ய மொழியை போல் பலரும் பேசக்கூடிய ஒரு மொழியில்
ஒரு குழு என்ற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய மிக சிறுபான்மை மக்களினுடைய தாய்மொழி அந்த அவார் மொழி என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு அருமையான கவிஞன் ரசூல் கம்சதேவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரஷ்ய கவிஞன் அந்த அவார் மொழியை தாய்மொழியாக கொண்டவன் அவன் ஒரு முறை சொன்னார், அதை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. என்னுடைய அவார் மொழி நாளை இறக்கும் என்றால் இன்றே நான் செத்து விடுவேன் என்று சொன்னான். என்னுடைய அவார் மொழி நாளை இறக்கும் என்றால் இன்றே நான் செத்தொழிவேன் என்று பிரகடனப்படுத்தியவன் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கக்கூடிய ரசூல் கம்சதேவ் என்று சொல்லப்படக்கூடிய கவிஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி உலகம் முழுவதும் அந்த தாய்மொழிக்காக தங்களுடைய உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அவருக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடியது தமிழகம் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே மொழி என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பலரும் கருதி இருக்கின்றார்கள். அது தவறு என்று அருமையாக தோழர் அவர்கள் கோவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ அதை பற்றி ஒரு எழுத்தாளர் குறிப்பிட்டதை நான் உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். மொழி என்பது ஒரு கருவி என்று சொன்னால் ஒரு அழகான குழந்தையை 5 கிலோ கறி என்று சொல்வதற்கு இணையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். எவ்வளோ அழுத்தமான வரி பாருங்கள். அவ்வளவு கேவலமாக நீங்கள் அதை ஒரு கருவி என்று சொல்லுகிறீர்களே என்று பதிவுகள் இலக்கியத்தில் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மொழி பாரம்பரியமிக்க அந்த தமிழ் மொழியை எதிர்த்து இன்றைக்கு இந்தி திணிக்கப்படுகிறது. சரி, இப்போ சாதாரணமாக மக்களுக்கு புரியக்கூடிய விஷயத்தில் 2-3 விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்தி எதற்காக படிக்க வேண்டும்? இதை நான் முகநூலில் பல முறை கேட்டுக்கொண்டேன். எதற்காக நீங்கள் இந்தியை படிக்க வேண்டும்? காரணம், ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள் போதும். என்ன சொல்கிறாங்க? அது வேலை வாய்ப்புக்கு உண்டாக்கக்கூடியது என்று சொன்னாங்க. வேலை வாய்ப்புக்கு இந்தி உண்டாக்குமா என்பது நமக்கு இப்போ கண் முன்னால் நிதர்சனமாக தெரிகிறது. ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருந்து தமிழகத்தை நோக்கி வேலை வாய்ப்புக்காக படையெடுத்து கொண்டு வருகிறார்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இது எவ்வளவு பொய் என்பது நிரூபமாகிறது. அடுத்தது, வணிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேறு மாநிலத்துக்கு போனால் ஒன்றும் பண்ண முடியாது இந்தி தெரியலைன்னா. அதனால் வேறு மாநிலத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் என்று சொல்கிறார். சரி, இப்போ நாம் ஒரு கணக்கு சொல்கிறோம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 7 கோடி என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த 7 கோடி மக்களில் தமிழ்நாட்டை விட்டு, தமிழ்நாட்டினுடைய எல்லையை விட்டு வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய வணிகர்களுடைய விழுக்காடு சதவீதம் எவ்வளவு? ஒரு 50,000 இருக்குங்களா? 50,000 ரொம்ப அதிகம். சரி, 50,000 வச்சுக்குவோம். அப்போது ஒரு 50,000 பேர் வெளி மாநிலங்களுக்கு போய் வியாபாரம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 50,000 பேருக்காக என்ன காரணத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த இந்தியை பணிக்க வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். வணிகத்துக்கு போகணும் சரிங்க, சரி. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இங்கே குமாரபாளையம், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு, திருச்செங்கோடு போன்ற பகுதியில் எண்ணற்ற வியாபாரிகள், அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், இன்னும் தமிழில் முழுக்க கையெழுத்து போடக்கூடிய தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவற்ற வியாபாரிகள் பலர் இருக்கின்றார்கள், எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் வடநாட்டில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையாக இந்தி பேசலாம். அப்போ தேவை என்று சொன்னால் நிச்சயமாக யாரும் எதையும் படித்து கொள்ள முடியும். அப்போ யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் மாத்திரம் படித்தால் போதும். அதே மாதிரி இந்தி என்பது ஒரு மெஜாரிட்டி லாங்குவேஜ். இது பெரிய மித், இது ஒரு பெரிய ஒரு மாயை. நண்பர் பாலமுருகன் கூட சொன்னார் 45 விழுக்காடு தான் என்று. 45 விழுக்காடு இப்போ 50 விழுக்காடு என்றெல்லாம் சொல்லுகின்றார். அப்படியே வைத்து கொண்டாலும் கூட இங்கே எப்படி அந்த ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது இல்லை போல் ஒரு 15-20% இருந்தது, இன்றைக்கி எப்படி 45-50%க்கு வந்திருக்குது என்று சொன்னால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசியனங்களுடைய தாய்மொழியை அவர்கள் மக்கள் தொகை கணக்கு எடுக்கின்ற பொழுது சத்தீஸ்கரி என்று சொல்லக்கூடிய மொழி, மராட்டி என்று சொல்லப்படக்கூடிய மொழி, அதே மாதிரி மைதிலி என்று சொல்லப்படக்கூடிய மொழி, அதே மாதிரி பல்வேறு சிறு சிறு அந்த பழங்குடி மக்களுடைய மொழி, இவற்றையெல்லாம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவருடைய தாய்மொழி இந்தி என்று எழுதிவிட்டார்கள். இன்றைக்கும் அதை எதிர்த்து மராட்டியத்திலே போர் நடக்கின்றது. அதே மாதிரி சத்தீஸ்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தாய்மொழியை நீங்கள் இந்தி என்று பதிவு செய்தது தவறு, எங்களுடைய தாய்மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சத்தீஸ்கரில் போராட்டம் நடக்கிறது. மராட்டியத்தில் இப்போல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எறிகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி வச்சு தான் இந்த மெஜாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரமையை, மாயையை கணக்கீட்டின் மூலமாக அவர்கள் தில்முறு செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ
இப்போ இதே இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னோடிகளாக இருந்தவர்கள், அவர்கள் ஜனசங்கம் என்ற பெயரில், இந்து மகாசபை என்ற பெயரில் அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பொழுது காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். அதில் குறிப்பாக ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத்னால் நம்ம குடியரசுத் தலைவர் என்று சொல்கிறோம். அவர் மிகப்பெரிய இந்தி வெறியர். ஏன்னா இந்தி வேண்டுமா அல்லது இந்தி திணிக்கக்கூடாதா என்று காங்கிரஸ் மகாசபையில் கணக்கெடுப்பு நடத்துகின்றார்கள். ஏன்னா அப்பொழுது தான் ஆளுங்க கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. அப்போ காங்கிரஸினுடைய மகாசபையில் அந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவிற்கு மிக தீவிரமாக பல நாட்கள் நடக்கின்றது. எனவே இதை தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக வாக்கெடுப்புக்கு விடுகின்றார்கள். அப்போ வாக்கெடுப்புக்கு விடுகின்ற பொழுது இந்தி வேண்டும் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 5 விழுக்காடு, இந்தி வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் 5 விழுக்காடு என்று தான் அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட் வந்தது. அப்போது இந்த ராஜேந்திர பிரசாத் தான் அந்த அவைக்கு தலைவராக இருந்தார். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணான்னு தெரியுமா? தன்னுடைய ஓட்டை விதிமுறைகளுக்கு மீறி அந்த இந்தி தேவை என்று சொல்லி அந்த தன்னுடைய ஓட்டை ராஜேந்திர பிரசாத் போட்டார். அந்த ஒரே ஒரு ஓட்டு தான் இந்தியாவினுடைய தலைவிதியை மாற்றியது. ஏன்னா காங்கிரஸ் மகாசபையில் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால அதே அழுத்தத்தை அந்த அரசியல் நிர்ணய சபையிலையும் கொண்டு வந்து அந்த இந்தி என்பது இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அலுவலக மொழியாக, பெரும்பான்மையோருடைய மொழியாக அவர்கள் மாற்றினார்கள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நாம் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ புதிய கல்விக் கொள்கை என்று வந்திருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கையில் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், முன்னால் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையெல்லாம் இந்தி கட்டாயம் சொன்னாங்க. ஆனால் இது எல்லாம் எதிர்த்து பல்வேறு தேசிய இனங்கள் போராட்டத்தை எடுக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் வீரியமிக்க போராட்டம் நடைபெறுகிறது என்ற காரணத்தினால அவர்கள் என்ன செய்தார்கள், இல்லை இந்தியெல்லாம் கட்டாயம் இல்லை, நீங்கள் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம். அடே அப்பா, என்ன ஜனநாயகம், நீங்கள் எந்த மொழி வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் என்று புதிய கல்விக் கொள்கையில் இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்தாங்க. உடனே நம்ம சங் பரிவார்கள் ஆர்எஸ்எஸ்காரன் பார்த்தீங்களா, இந்தியாலாம் திணிக்கல, எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இது மிகப்பெரிய ஒரு சதி. எப்படி சதி என்று நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த இந்தி மொழி யார் வேண்டுமானாலும் படிக்க வேணுங்கிறதில்ல, அவங்கவுங்க மொழியை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய மகள் மிகச்சிறந்த வளமிக்க மலையாள மொழியை படிக்க வேண்டும் என்று சொன்னால், அவங்க அப்போ அவர் படிக்கக்கூடிய பள்ளியில் போனோம்னா அங்கே மலையாள ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. பாலமுருகனுடைய பையன் மிகச்சிறந்த வங்காள மொழியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே ஆசிரியர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் இந்திய ஆசிரியர் தான் உட்காந்துருப்பான். ஏன் என்று சொன்னால் இதில் தான் ரொம்ப சூட்சமும் இருக்கிறது. அதாவது இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்தி பேசாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தியை போதிப்பதற்காக ஆசிரியர் நியமனத்திற்கு என்று 50 கோடி ரூபாய் தனியாக ஆரம்பத்தில் ஒதுக்கிறான். இப்போல்லாம் அதிகப்படுத்திட்டான். முதல்ல தொடக்கத்திலே 50 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டான். சரி, அது நான் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பிற மொழி படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் வேணுமில்ல. அப்போ அந்த ஆசிரியர்கள் நியமனத்திற்கு பட்ஜெட்டில் என்னையானா பெரிய 0, ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் தான் சூட்சம் இருக்கிறது. அப்போ இந்தி கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்தி உங்கள் பையனோ பொண்ணோ பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொன்னால் அங்கே மலையாள ஆசிரியர் இருக்க மாட்டார், அல்லது வங்காள ஆசிரியர் இருக்க மாட்டார், அல்லது ஒரிய மொழியினுடைய நம்முடைய திராவிட மொழியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரிய மொழி படிக்கக்கூடிய ஆசிரியர் இருக்க மாட்டார், இந்தி ஆசிரியர் ஒருத்தர் தான் இருப்பார். அப்போ மாணவன் எதை படிப்பான்? இந்தியை தான் படிப்பான். ஆனால் இங்கே என்ன வெளிவந்து சொல்கிறான், இந்தியாவில் கட்டாயம் இல்லை, எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம், அதான் புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் ஊர் தம்பட்டம் அடிக்கிறான். இது மிகப்பெரிய ஜனநாயகம், இது இவ்வளோ இப்படியெல்லாம் நாங்கள் கம்பல் பண்ணல என்று சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு மோசடி செய்து கொண்டு தான் தொடர்ந்து இந்த இந்தி மொழி என்பது வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு மொழி என்பது சாதாரணமாக ஒரு கருவி என்று சொல்லாமல் அது அந்த தேசியனத்தினுடைய விளிமியங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கேடயம், பெட்டகம் என்று சொல்ல வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட மொழியை காப்பது என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கும். அப்போ மொழி திணிப்பு, இந்தி திணிப்பு என்பது இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, எல்லாம் தோழர்கள்லாம் சொன்னாங்க. நம்ம மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்தியை திணிக்கின்ற பொழுது அதை நாம் எதிர்க்கிறோம். ஏனென்றால் இந்தி என்பது இந்தி மாத்திரமல்ல, மல்லை ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அது சமஸ்கிருதத்தினுடைய பின்னணியோடு வரக்கூடியது. எனவே அந்த சமஸ்கிருதத்தையும் இந்தியும் தொடர்ந்து ஒரு அதிகாரத்தினுடைய குறியீடாக
அல்லது ஒரு வன்முறையினுடைய ஒரு குறியீடாக அல்லது தேசிய இனங்களை ஒடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதை எதிர்த்து நிற்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட போராட்டம் தொடர வேண்டும் என்று கூறி நினைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.